वचन को बोलते हैं इसलिए हम महान नहीं है, அதன்படி நடக்கிறவர்களே மேன்மையுள்ளவர்கள். उसके अनुसार चलने वाले ही महान है। நாங்கள் எல்லாரும் ஒருவர் தான் ஆண்டவரே. हम सभी एक ही है परमेश्वर। நாங்கள் ஒருவரில் ஒருவர் மேன்மையாக எண்ண வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. पवित्र शास्त्री कहती है कि एक दूसरे को आदर करना चाहिए। நீங்க கற்றுத்தருகிறதை கற்றுக்கொள்ளும்படியான உணர்வின் ஆவியை எனக்கும் எங்களுக்கும் தாரும் ஆண்டவரே. आप जो हमें सिखाकर देते हैं हमें और आने वाले आए हुए सभी को महसूस भरा हृदय दीजिए। என்னால பேச தெரியாது, முடியாது. मुझसे बातें नहीं करने होगा, मुझसे बातें नहीं நீர் होगा। என்னை மறைத்து பேசுவீராக. आप हमें छुपाकर बातें कीजिए। நீர் ஒவ்வொரு இருதயத்தையும் காண்கிற தேவன். आप हर एक के हृदय को देखने वाला परमेश्वर। நாங்கள் சந்தோஷமாய் இருப்பதற்கு அழைக்கப்பட்டு பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். हम मगन के साथ रहने के लिए बुलाए गए हैं परमेश्वर। எங்க அழைப்பு லேசானதல்ல. हमारी बुलावट आसानी नहीं है, அது பரம அழைப்பு. वो स्वर्गीय बुलावट है। நன்றி ஆண்டவரே. धन्यवाद प्रभु நன்றி जी, அப்பா. धन्यवाद चढ़ाते हैं। பேசுகிறவர்களை எங்களையும் ஒரு விசை இன்னும் ஒரு விசை பரிசுத்தப்படுத்துவீராக. हम बातें करने वाले हमको आप पवित्र कीजिए, உங்க வல்லமை வெளிப்படுவதாக. आपकी सामर्थ्य प्रकट होने दीजिए। எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினால் மாறுவதாக. सभी कमजोरी यीशु मसीह के नाम से बदलते हैं। நீர் பேசுவீராக. आप बातें कीजिए, என் சொந்தம் வரக்கூடாது ஆண்டவரே. हमारी खुदपना नहीं आना चाहिए। ஆவியானவருடைய ஆளுகையில் ஒப்புவிக்கிறோம். आत्मा के हाथों में सौंपते हैं। இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. यीशु के मीठे नाम से मांगते हैं। மீண்டும் உங்கள் யாவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதல். आप सभी को फिर से यीशु मसीह के नाम से बधाई। எத்தனை பேர் வேத படம் வாசிக்கிறத கவனிச்சீங்க? कितने जन पवित्र शास्त्र पढ़ते समय ध्यान दिए? அதுல என்னது எழுதி இருக்குது? उसमें क्या लिखा है? சொல்லுங்களேன், மொத்தத்துல சொல்லுங்க. அதுதான் வாசித்தோமே. அது இன்னும் அதை விட இன்னும் கிளியரா சொல்லணும். அவர் சித்தம், उनकी इच्छा, அவர் சித்தத்தின்படியே அவங்க நடந்தாங்க. उनकी इच्छा के अनुसार ही वो चलने लगे। அதாவது மேகம் வருஷ கணக்கில் இருந்தா இருப்பாங்க, இருக்கும்போது என்ன செய்வாங்க? बादल साल भर रुकती है तो वो भी टहल जाते हैं। இருக்கும்போது என்ன செய்வாங்க? கர்த்தருடைய காவலை காத்தார்கள். परमेश्वर की रक्षा को वो संभाले। இன்னைக்கு வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். आए हुए आज सभी धनी है। நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். சும்மா இல்லை, இந்த லேசான காரியம் இல்லை. आसान की कार्य नहीं है, हमें परमेश्वर बुलाकर यहाँ लेकर आए हैं। கடைசி காலத்துல வந்திருக்கோம். अंतिम समय में आए हैं। அவருடைய சித்தத்தை கேட்கறதுக்கு நமக்கு இஷ்டமே இருக்காதுல்ல. उनकी इच्छा को सुनने के लिए हम चाहत नहीं रखते हैं। எனக்கு ஆண்டவர் நமக்குள்ள யார் இருக்கா? हमारे अंदर कौन है? அப்படி ஜீவன் இருக்கு. उनकी जीवन है। அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம கூட பேசும். वो हृदय की गहराई से हमसे बातें करती है। சில காரியத்துல நான் ரொம்ப வேதனைப்பட்டேன்னா कुछ कार्य में वो बहुत वेदना से रहती समय உள்ளத்திலிருந்து வரும். ஆமென். அதாவது அவசரப்படாதே. मेरे हृदय से आता है वचन की जल्दबाज मत करना। உங்களை மாதிரி இல்லை, நான் ரொம்ப அவசரக்காரி. आपके समान नहीं हो, मैं बहुत जल्दबाज करती हूँ। எங்க வீட்டுக்காரங்களும் சொல்லுவாங்க, ஆண்டவரும் சொல்லுவாங்க. मेरे पति जी भी कहते हैं कि और परमेश्वर भी कहते हैं। இந்த நாளிலும் கூட इस दिनों में भी எனக்கு பேசின வார்த்தை உங்களுக்கு வருது. मुझसे बातें किया हुआ वचन को मैं आपके सामने रखती हूँ। நம்ம எல்லாரும் தெய்வீக வழி நடத்துதலின்படி வந்திருக்கோம். ஆலயத்துக்கு வர்றது யாரோட வழி நடத்துதல்? भवन पर आना ईश्वरीय की चलाने के द्वारा हम यहाँ आए हैं। தெய்வீக வழி நடத்துதல். ईश्वरीय चलाने की அங்கே कार्य ஆண்டவர் இருக்கிறார். यहाँ परमेश्वर है। நம்ம மனிதர்களே அல்ல, தேவனை பார்க்க வந்திருக்கிறோம். हम मनुष्य को देखने नहीं, परमेश्वर को देखने आए हैं। நம்ம சிந்தனைகளை தேவன் ஒருமுகப்படுத்துவார். हमारी सोच को परमेश्वर एक करेंगे। ஏசாயா 45 2ஆம் வசனம். ऐसाया 45 दूसरा वचन। நான் உனக்கு முன்னே போய் கோடலானவைகளை செவ்வையாக்குவேன். அல்லேலூயா. हालेलुया। நம்ம எல்லாரும் நம்ம வந்திருக்கோம். देखिए हम सभी यहाँ आए हैं। நம்ம ஒவ்வொரு காரியமும் தடைபட்டு இருக்குது. हमारे हर एक कार्य रुकावट बनकर है। நிறைய எதிர்பார்ப்போட நம்ம இருக்கோம். हम कई चाहत के साथ है। ஆனா வேத வசனம் சொல்லுது, ராக்காலத்தில் எனக்கு வந்த வசனம் இது. रात के दिनों में आया हुआ वचन। அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லுங்க,
ஞாபகப்படுத்துவேன். मैं आपको एक वचन को याद दिलाती நான் हूँ, அடிக்கடி சொல்லியிருக்கேன். वो लगातार कहती हूँ वो இப்ப நான் वचन को। சொல்லுவேன், எனக்கு நீங்க சொல்லணும். अब मैं उसके बारे में कहूँगी, सही आपको चलो। बचाना है और सेल्वी बहन को बताना है। நீதிமொழிகள் 15:15 பைபிள் வாசிக்காம नीति वचन 15:15। நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். சிறுமைப்பட்டனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள், மன ரம்மியமோ நித்திய விருந்து. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேனா இல்லையா செல்வி? इस वचन को मैं कहीं बार மறக்க कहती கூடாது. हूँ, அல்லேலூயா. हालेलुया। நான் மறக்கவே மாட்டேன். इसे मैं भूल ही नहीं ஏன்னா सकती, இது எனக்கு இலக்கணம். क्योंकि मेरा वही एक व्याकरण है। ஆண்டவர் சொன்னாங்க, परमेश्वर कहने लगे, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம். संसार में तुम्हारे लिए उपद्रव है, दुख है। நம்ம எல்லாரும் விசேஷித்தவர்கள், நமக்கு தெரியாது. हम सब विशेष व्यक्तियां हैं, ஆனா நானும் நீங்களும் விசேஷித்தவர்கள். मैं और आप धनी है। நம்முடைய சூழ்நிலைகள் பல காரியங்கள சூழ்நிலையில வேதனைப்படுத்துவது சூழ்நிலையா நம்ம குணமா? நீங்க யார் சொல்ல போறீங்க? देखिए, कई परिस्थितियों में हमें दुख पहुंचाने वाली हम हैं क्या हमारी परिस्थितियां हैं? நிறைய புயல் வீசுது, तूफान आती है, போட்டு அமிழ்து, என்னெல்லாமோ हमारी நடக்குது. சூழ்நிலை नाव மோசமா இருக்கு. डूब जाती है, परिस्थितियां बुरी அப்ப है। சூழ்நிலை மோசமா, நம்ம குணம் மோசமா? परिस्थितियां बुराई है कि हमारी गुण बुरा है। அது கரெக்ட். அல்லேலூயா. हालेलुया, हमारी गुण। அப்போ நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்ம யாரு, நம்ம கிறிஸ்துவுக்குள் நம்ம யாரு? कौन सी भी परिस्थिति होने दीजिए, हम मसीह के अंदर हम कौन है कर हमें जानना चाहिए। அல்லேலூயா. அல்லேலூயா. வல்லமை வாழ்ந்தார். वो सामर्थ्य में जिया हुआ அந்த परमेश्वर, வல்லமை நமக்கு தந்திருக்கிறார். उस सामर्थ्य को परमेश्वर हमें दिए हैं। யாரெல்லாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறோமோ அவர்களுக்குள் தேவ வல்லமை இருக்கிறது. जो कोई अभिषेक पाया है उनके अंदर परमेश्वर की सामर्थ्य है। இப்ப ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ऐसाया भविष्यवाणी के द्वारा, நான் உனக்கு முன்னே போய் मैं तेरे आगे जाकर கோலாந்தங்களை செவையாக்குவேன். आगे आगे चलूंगा, ऊंची ऊंची भूमि को चौड़े से करूंगा। 4 வாசிப்போம். 45:4. चौथा वचन को भी पढ़िए। வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் யார் என்பதை இந்த வசனத்தில் நிரூபிச்சிருக்காங்க. परमेश्वर कौन है कर ये वचन बतलाती है। வெண்கல கதவுகளை உடைத்து நமக்கு எல்லாம் தடையா இருக்குது. देखिए, हमारा गढ़ हुआ धन पूरा रुकावट है गुप्त स्थानों में। அவர் கிரியை செய்கிறார். परमेश्वर क्रिया करते நமக்கு हैं, தெரியாது. वह नहीं, हम नहीं जानते। அப்போ அவர் வெண்கல கதவுகளை உடைத்து எதுக்காக யாரெல்லாம் அழைத்தாரோ அங்கே ஆமா கேட்கல, நம்ம உடனே சொல்லணும். जिन्हें कोई बुलाया था परमेश्वर। அல்லேலூயா. அல்லேலூயா. வெண்கல கதவுகளை உடைத்து पीतल के किवाड़ों को तोड़ डालकर, இருப்பு தாழ்பால்களை முறித்து, लोहे के बेड़ों को टुकड़े टुकड़े कर कर, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் मैं तुझको अंधकार में छुपा हुआ और गुप्त स्थाने में गड़ा हुआ धन दूंगा। ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். गुप्त स्थानों में गड़ा हुआ धन दूंगा। நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுப்பார். யாரெல்லாம் விசுவாசிக்கீங்க? कौन कौन विश्वास करते हैं? हर एक को परमेश्वर நம்ம देंगे। வெண்கல கதவுகளை உடைக்க முடியாது. हम पीतल के किवाड़ों को तोड़ नहीं पाएंगे, இருப்பு தாழ்பால்களை நம்ம என்ன செய்ய முடியாது, முறிக்க முடியாது. लोगों के बेड़ों को टुकड़ा कर नहीं सकेंगे। அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் மறைஞ்சு இருக்கிற अंधकार में छुपा हुआ धन புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். और खजाना को भी तुझे दूंगा। என் பிள்ளைகள்லாம் பையங்க வாலிபங்களா இருந்தாங்க. मेरे लड़के जवान थे பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளா இருந்தாங்க. और बेटियां छोटी थी। மச்சில பையங்கள்லாம் படிப்பாங்க. पहला मंजिले में बेटी लोग सोते थे, மேல எண்ணெய் கேன் இருந்தது, மண்ணெண்ணெய் கேன். उस पर क्या था, एक पूरा भरा हुआ कैन, அது சிந்தி இவங்க தள்ளி போட்டுட்டாங்க. சிந்தி गासलेट भरा हुआ था, वो ढकेल दिए और नीचे वो गिरने लगा। என் 2 பையங்களும் சுத்தி சுத்தி வராங்க. मेरे दो दो छोटे दुश्मन
दोनों लड़के उसे गुम कर रात में सो रहे थे, उनको नहीं वो क्या मालूम था क्या हो रहा है। அந்த சத்தத்துல இருந்து எனக்கு வசனம் வந்து उस आवाज में से मुझे परमेश्वर की वचन आया था, நான் உனக்கு முன்னே போய் मैं तेरे आगे आगे चलूंगा, ऊंची ऊंची भूमि को चौरस कर दूंगा। அது மாத்திரமல்ல வெண்கல கதவுகளை உடைத்து उतना ही नहीं, मैं पीतल के किवाड़ों को तोड़ डालूंगा। பயந்து போய் ஓடிட்டே இருக்காங்க। ये डर कर नींद में इन्हें नहीं मालूम था, वो ऐसे घूम रहे थे। அதை விட பெருசா இந்த வசன சத்தம் கேட்குது। उससे भी बढ़कर इस वचन मेरे कानों में गूंज रहा था। அப்போ நமக்கு எல்லாவற்றையும் தர அவர் வல்லவராய் இருக்கிறார்। हमारे परमेश्वर हमें सब कुछ देने के लिए सामर्थ्य से भरा हुआ परमेश्वर है। இந்த வசனத்தின்படி எங்களை நடத்துகிறார்। इस वचन के अनुसार हमें परमेश्वर चला रहे हैं। மறுபடி இந்த வசனம் फिर से ये वचन காலங்களில் எனக்கு வந்தது। रात के दिनों में मेरे लिए आया है। நீங்க யோசித்து நான் அதை பார்த்துட்டு நினைச்சிட்டே இருக்கேன்। उसके बारे में मैं सोच कर बैठी थी। யார் என் தாசனாகி யாக்கோபின் நிமித்தமும் किसके निमित्त? अपने दास याकूब के निमित्त நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் और अपने चुने हुए इस्राएल के निमित्त நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து मैंने नाम लेकर तुझे बुलाया है। நீ என்னை அறியார் இருந்தும் உனக்கு நாமம் தருத்தேன்। यद्यपि तू मुझे नहीं जानता तो भी मैंने तुझे पदवी दी है। அவர் அழைச்சிருக்காரு நம்மள, वो हमें बुलाया है, அதனால தான் நம்ம வந்திருக்கிறோம்। इसके लिए हम यहाँ आए हैं। அல்லேலூயா। அல்லேலூயா। அவருடைய அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்புன்னு முன்னால ஒரு தடவை சொல்லியிருக்கேன்। देखिए पहले भी बता चुकी हूँ उनकी बुलावट कैसा बुलावट है। சரியா ஞாபகம் இல்ல। मुझे याद नहीं है। இந்திய பிரஜைகள் அமெரிக்காவில் குடியிருந்தாங்க। इंडिया के वासियों अमेरिका में निवास कर रहे थे। அவங்க பையன் 25 வயசுல சொல்லிருக்கீங்க அப்பறக்கா उनके बेटा 25 साल में எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சிட்டான்। MBBS डॉक्टर के लिए पढ़ाई कर चुका था। அப்போ அவன் கின்னஸ்ல பேர் வந்திருக்கு। उसका नाम गिनेस के रिकॉर्ड में आई थी। அப்போ அமெரிக்காவில் இருந்து ஜனாதிபதி அம்மா எனக்கு மறந்துட்டு எழுதி தாள் எழுதி வச்சது। अमेरिका की वो मुख्य प्रेसिडेंट அவன் இவ்வளவு தெரிந்தவனா இருக்கிறதுனால அவனை கனப்படுத்தணும்னு அவர் அழைச்சிருப்பார்। इतना वो अच्छा पढ़ा लिखा है, इसके लिए उसे आदर करने के लिए सोच रहा था। அவங்க அழைச்சாங்கன்னு அதிகாலையிலே எழுந்து இவங்க குடும்பமே போகுது। वो उन्होंने बुलावट आया कर पूरे परिवार तैयार होकर वहाँ गए। நம்ம अழைப்பு அதை விட பெரிய அளவு। हमारी बुलावट उससे भी अधिक महान है। அது பரம அழைப்பு। वो स्वर्गीय बुलावट है। எதற்கும் ஈடு இணையில்லாத அழைப்பு। उसके लिए किसी से भी तुलना नहीं कर सकते हैं। அல்லேலூயா। हालेलुया। மோசேயை அழைச்சாங்க। मूसा को बुलाए थे। உங்களுக்கு முன்னால போய் காரியத்தை பண்ணாங்களா ஆண்டவர்? उसके आगे परमेश्वर गए, कार्य को सफल किए थे क्या नहीं? நமக்கு பண்ணி கொண்டிருக்கிறார்। हमारे लिए भी परमेश्वर वैसे सफल कर रहे हैं। விசுவாசிங்க। कितने जन विश्वास करते हैं? சொல்றார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை। वह कहता है कि मैं तुझे त्यागूंगा नहीं और मैं तुझे छोड़ूंगा भी नहीं। நம்ம விசுவாசம்। हमारी विश्वास। அல்லேலூயா। हालेलुया। உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற तुम्हारी विश्वास ही संसार को जीतने वाली विश्वास है। சிஷ்யர்கள்லாம் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டாங்க। 6 लोग परमेश्वर से पूछने लगे, ஆண்டவரே எங்க விசுவாசத்தை வர்த்திக்கப்படும்। हे परमेश्वर, हे प्रभु, हमारी विश्वास को बढ़ोतरी करना। அவருடைய பதிலெல்லாம் ஆச்சரியமா இருக்கும்। उनकी उत्तर पूरा आश्चर्यदायक होती है। அவர் என்ன சொன்னாரு? परमेश्वर उनकी उत्तर में क्या दिए? இன்னைக்கு தான் ஆயத்தப்பட்டாங்க। राही के समान विश्वास। நான் நேற்று எனக்கு வசனம் பேசினது। कल मुझसे वचन बातें की। அதாவது ஒருவர் ஜெயில இருந்து எழுதுறாரு। एक व्यक्ति बंदीगृह में से पुस्तक लिखता है, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் வேதம் நம்மை சந்தோஷமா मसीह के अंदर खुशी से रहना, वापस कहता हूँ खुशी से रहना कर पवित्र शास्त्र भी वही कहता है। யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கோம்? कौन कौन खुशी के साथ है? मगन है। हालेलुया। எல்லாரும் சந்தோஷமா இருந்து ஆக வேண்டும்। सभी को मगन रहना ही चाहिए। சாலோமன் அதான் நீதிமொழியில 15:15ல சொல்றாங்க। सुलेमान नीति वचन में 15:15 में उसी को ही बताता है। சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள்। दुखियारे के सब दिन दुख भरे रहता है, மன ரம்யமோ परंतु जिसका मन प्रसन्न रहता है वह मनोनित्य बोझ में जाता है। மற்றவங்க நம்மள அற்பமா நினைக்கலாம்।
दूसरे जन हमें तुच्छ मान सकते हैं। இதெல்லாம் நான் கடந்து வந்திருக்கிறேன். इसी सबको पार कर कर आई हूँ। அல்லேலூயா. हालेलुया। மனித நினைவு நம்ம நினைவு இல்ல. मनुष्य की सोच हमारी सोच नहीं है, தேவ நினைவு இல்ல. वो परमेश्वर की सोच भी नहीं है। நம்ம அதெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கணும். वो सभी को भूल कर हमें मगन रहना है। அப்போ இதுல என்ன அர்த்தம் இந்த வசனத்துக்கு? நீங்க மறக்கவே செய்யுங்க, ஒவ்வொரு நாளும் இதை நினைவு கூறுங்க. देखिए इस वचन को न भूलिएगा, इस वचन को याद कीजिए। சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் அது என்ன அர்த்தம்? दुखियारे के सब दिन दुख भरे रहता है। சிறுமையாவே இருக்கேன்னு சொன்னா நம்ம என்னது? देखिए हमें नहीं बोलना चाहिए कि मैं दुख से भरी हूँ कर कर। நான் இந்த புத்தகத்தை எல்லாருக்கும் வாங்கி தரேன். देखिए वो पुस्तक जिसका नाम है जबान है, वो सभी को लेकर देना है। ஆண்டவரே சொல்லியிருக்காரு, உன் வாயில வல்லமை தந்திருக்கேன். परमेश्वर खुद कहा है कि तेरे जबान पर सामर्थ्य दिया हूँ। அல்லேலூயா. அல்லேலூயா। அப்போ நம்ம இருக்க நிலையை சொல்லாம நம்ம கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறோம்? हमारी परिस्थिति को न बताते हुए हम मसीह के अंदर कैसे है। நம்ம கிறிஸ்துவுக்குள் யார்? हम मसीह के अंदर कौन है? उनके बच्चे हैं। நம்ம ராஜாத்திகள், हम राजकुमारियां हैं। ராஜரீக ஆசாரியர்கள். हम राज करने के लिए बुलाए गए हैं। இந்த சிந்தனையிலே நம்ம இருப்போமா? इसी सोच में हम रहेंगे क्या? கிறிஸ்துவுக்குள் நம்ம யார் என்று தெரிந்தா நம்ம கவலைப்பட மாட்டோம். मसीह के अंदर हम कौन होकर हमारी जानकारी होगा तो हम दुखित नहीं रहेंगे। நான் வாலிப நாட்கள்ல கவலை நிறைந்தவளாக என்னுடைய சூழ்நிலைகள் இருந்தது. मेरी जवानी के दिनों में मेरी परिस्थितियां मुझे बहुत दुख देती थी। அப்போ அவருடைய அழைப்பு என்னை நோக்கி கடந்து வந்தது. तब परमेश्वर की बुलावट मेरी ओर आई। சொப்பனம் மூலமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா பேசுவாங்க. सपना के द्वारा परमेश्वर एक एक दिन मुझसे बातें करते थे। சொப்பனத்துல செய்தி சொல்லிட்டு இருப்பேன். स्वप्न में प्रचार कर रही थी, கவலைப்படாதங்க, चिंतित मत रहना। கவலைப்படுகிறதுனால கருப்பு முடிய வெள்ளையாக்க முடியாது. चिंतित करते हुए तो काले बाल को सफेद नहीं करने வெள்ளை होगा। முடிய கருப்பாக்க முடியுமா? चिंता के द्वारा सफेद बाल को हम काला कर नहीं पाएंगे। ஆண்டவர் என்னுடைய அழைப்பு உறுதிப்படுத்தினாங்க. परमेश्वर मेरे बुलावट को मुझसे बातें करने लगे। அல்லேலூயா. அல்லேலூயா। அல்லேலூயா. அல்லேலூயா। அல்லேலூயா. அல்லேலூயா। நம்ம அழைப்பு பரம அழைப்பு. हमारी बुलावट स्वर्ग से है। நம்ம ராஜாக்கள், हम राजाएं हैं। ராஜரீக ஆசாரிய கூட்டங்கள். நினைச்சு பாருங்க நீங்க, राजनीति की उस याजके है। நம்ம கண்களுக்கு அது மறைவா இருக்கு. हमारी आंखों के हमारी नजरों में वो छुपी है। மோசே அழைச்சாங்க. मूसा को बुलाए थे। மோசே 3 மாதம் என்ன செஞ்சாங்க? அவங்க அம்மா उनकी माता 3 महीने तक उन्हें छुपा कर रखी थी। எப்படி சூழ்நிலை பிறக்காரு? देखिए किस परिस्थिति में वो जन्म लेते हैं। ஆண் பிள்ளைகள்லாம் என்ன செய்யணும்? தண்ணில போட்டுறணும். पूरे लड़के को पैदा होते ही उन्हें पानी में डाल देना चाहिए। அவர்களை சூழ்நிலை மட்டுப்படுத்தவில்லை. उनकी परिस्थिति उन्हें नहीं दबाई थी। அவர்களுடைய சிந்தனை தெளிவாக இருந்தது. उनकी सोच साफ था। அல்லேலூயா. அல்லேலூயா। அல்லேலூயா. அல்லேலூயா। எவ்வளவு daring. देखिए कितना निडर थे। 3 மாசம் ஒளிச்சு வச்சாங்க. 3 महीने तक उन्हें छुपा कर रखे। பிறகு 40 வருஷம் ராஜகுமாரனாக வாழ்ந்தார். फिर 40 साल राजा के पुत्र के समान जिए थे। பிறகு 40 வருஷம் என்ன பண்ணாரு? फिर 40 साल क्या किए थे? வனாந்தரத்துல கற்று தந்தார். रेगिस्तान में परमेश्वर उन्हें सिखा कर दिए। நம்ம வாழ்க்கை வனாந்தரமா இருந்தா देखिए यदि हमारी जीवन रेगिस्तान है, அவர் கற்றுக் கொடுக்கிறார். परमेश्वर हमें सिखा कर देते என் हैं। அனுபவத்தை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். मेरे अनुभवों को मैं तुमसे कह रही हूँ। வனாந்தரம் எல்லாருக்கும் வெளிப்பட மாட்டோம், ஒளிஞ்சு கிடப்போம். देखिए रेगिस्तान में हम किसी की नजर में नहीं आएंगे, हम நம்ம चुप कर யாரும் रहते தேட हैं மாட்டாங்க. क्योंकि कोई भी हमें ढूंढते नहीं। அல்லேலூயா. அல்லேலூயா। அந்த நாள் ஆண்டவர் சொன்னாங்க, நல்ல மேய்ப்பன் ஆலயம்னு அருமையான குத்து விளக்கை என் கையில கொடுத்தாங்க. उस दिनों परमेश्वर में सपने में बताए थे कि अच्छे चरवाह की कलीसिया और बड़ा दीवट भी दिए थे। இந்த நாட்களில் சொப்பனம் மூலமா என்கிட்ட பேசிட்டே இருந்தாங்க. उस दिनों में परमेश्वर सपनों के द्वारा मुझसे बातें किए। நான் அதை பற்றி யாருக்குமே சொல்லல. उसके बारे में मैं किसी से नहीं कह रही थी। ஆனா நேரம் வந்தது. जब समय आया था, அங்க எலெக்ஷன்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் சொல்லல. என்ன நேரடியாவே நீங்களே பேசுங்கன்னு சொன்னாங்க. वहाँ इलेक्शन रखकर चुनते थे, लेकिन मुझसे आकर आप ही बातों करो कर बोले थे। அப்போ தேவ சித்தத்தை பற்றி நம்ம வேத பாடத்துல கேட்டோம். देखिए पवित्र शास्त्र में परमेश्वर की इच्छा के बारे में हम जाने थे। ஆசரிப்பு கூட மேகம் தங்கி இருந்தது.
देखिए तंबू में बादल छाया था, ராம் முழுதும் அக்கினியா இருந்துச்சு, रात भर अग्नि का कंब था, பகல்ல மேகமா இருந்தது. दिन में बादल था। தேவ சித்தம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. परमेश्वर की इच्छा उनके पास दिया गया था। எனக்கும் உங்களுக்கும் தேவ சித்தம் கொடுக்கப்படுகிறது. मेरे लिए और आपके लिए परमेश्वर की इच्छा दिया जा रहा है। நம்ம எதுல நாட்டம் உடையவர்களாக இருக்கிறோம்? देखिए हमारी चाहत किसके ऊपर है? அல்லேலூயா, அல்லேலூயா। ஆண்டவருக்கு நம்மளுடைய 2 நாளைக்கு மேல 2 நாளா எனக்கு தூக்கமே வரல. 2 दिनों तक मुझे लगातार नींद नहीं आई। என் ரூபம் மாதிரியே இல்லை. मेरी चेहरा के समान नहीं था। நான் எப்படி சண்டே சர்வீஸ்க்கு வராம இருப்பேன்? मैं कैसे रविवार को छोड़ूंगी? நினைச்சு பார்த்தேன். मैं सोच रही थी। அந்த கூனி 18 வருஷம் கும்படி தலைகீழ இருந்தாங்க. 18 साल तक झुकी थी। அந்த கூனி ஞாபகம் இல்லைன்னா நான் ஆன்லைன்ல பார்த்துக்க மாட்டேன். देखिए उस कुबड़ी की याद नहीं आती तो मैं ऑनलाइन सर्विस अटेंड नहीं कर सकती थी। நமக்கு ஒரு நாள் நம்ம அழகுபடுத்துவார். देखिए परमेश्वर एक दिन हमें सुंदर बनाएंगे। ஒரு நாள் அவர் அழகுபடுத்துவார். हर एक दिन हमें सुंदर बनाते हैं। அல்லேலூயா, हालेलुया। அப்ப என் முகத்தை கண்ணாடியில பார்த்தேன், நான் சர்வீஸ்க்கு வருவேன். देखिए मेरे चेहरों को मैं दर्पण में देखने लगी। मैं सोची थी मैं सर्विस को जाऊंगी जरूर। அதே மாதிரி என்னை வர வச்சாரு. उसी समान परमेश्वर मुझे यहाँ लेकर आए। சனிக்கிழமை தூக்கம் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை शनिवार नींद नहीं आई, रविवार को भी नींद नहीं आई। நான் என்ன பண்ணேன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. मैं क्या कर रही थी मुझे कुछ याद नहीं था। யாரையாவது நான் குறை சொல்லியிருப்பேன். किसी को भी मैं परमेश्वर में किसी को भी कमी कटी बताई तो சொல்லி மன்னிப்பு கேட்டேன். मैं अपने आप को कबूल कर कर प्रार्थना करने लगी। நேற்று என் பேக்ல என்ன இருக்குன்னா, कल मेरे बैग में क्या था? நியூஸ் பேப்பர், अखबार था। ஞாயிற்றுக்கிழமை நான் செய்தி பார்ப்பேன். रविवार के दिन में पूरा अखबार पढ़ती थी और सुनती हूँ, समाचार सुनती हूँ। ஆண்டவரோட நான் ரொம்ப நியூஸை, परमेश्वर को छोड़कर मैं बहुत न्यूज़ देखती थी, समाचार। ஆண்டவரோட நான் என் பேக்குள்ள எப்படி நியூஸ் பேப்பர் இருக்குது? वैसे मुझे सपना में दिखाई दिया कि मेरी बैग में समाचार की पत्र है। ஒரு ஊழியக்காரர் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனாங்க. एक सेवक एक घर में जाकर प्रार्थना करने அவங்க लगे। ஃபுல் தெய்வ பிரசன்னத்துல தான் இருப்பாங்க. वो पूरा परमेश्वर की प्रशंसा में ही रहते हैं। அவங்க அந்த வீட்டுக்கு போகும்போதே நியூஸ் பேப்பரை எடுத்து தூரப்படுங்கன்னு சொன்னாங்க. वो उस घर पर जाते ही कहा कि अखबार को बाहर फेंकिए, अलग कर दीजिए कर। அதுக்காக நீங்க நியூஸ் பேப்பர் வாசிக்க கூடாதுன்னு சொல்லல. इसके लिए मैं आपसे बताती हूँ कि अखबार मत पढ़िए कर। அல்லேலூயா। नहीं बताती हूँ कि अखबार मत पढ़िए, முதலிடம் लेकिन उसके लिए पहला जगह नहीं देना चाहिए। தேவன் இருக்கிற இடத்துக்கு நியூஸ் பேப்பர் கிடையாது. परमेश्वर जहाँ है वहाँ अखबार की पत्र की आवश्यकता नहीं है। நானும் நீங்கள் எவ்வளவு நேரம் ஆயிட்டு நான் ஒரு ஆளதான் சொல்ல கூட இல்லைங்க. அல்லேலூயா। हालेलुया। நானும் நீங்கள் விசேஷித்தவர்கள். मैं और आप विशेष व्यक्ति है, நம்ம குணம் எப்படிப்பட்டதா இருக்கு? लेकिन हमारी गुण कैसा है? அப்போ இப்போ அவர் வனாந்திரத்துல ஆடு வச்சிட்டு இருக்காங்க. अब मूसा रेगिस्तान में चरवा कर रहा है। உச்சநில தேவன் தரிசனமாகிறார். कांटे की झाड़ी से परमेश्वर में दर्शन देते हैं। அல்லேலூயா। हालेलुया। யாத்ராகமம் 3:2 வாசிப்போம். निर्गमन 3:1 पढ़िए। நேரமே இல்லைனா அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அல்லேலூயா। அந்த பார்த்தவனே அவர் பயந்து முகத்தை மூடிட்டார். उसे देखते ही मूसा अपने चेहरों को ढक लिया। ஆண்டவர் மோசே கூட பேசிட்டாங்க. तब परमेश्वर मूसा से बातें करते हैं। அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து तब यहोवा ने देखा कि मूसा देखने யாத்ராகமம் 3:7 இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். வாசிக்க நேரம் இந்த निर्गमन 3:7। அல்லேலூயா। हालेलुया। ஆலோசனை நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். मैंने अपनी प्रजा के लोग जो मिस्र में है उनकी दुख के निश्चय देखा है, அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். और उनकी चिल्लाहट परिश्रम करने वालों की और उसको भी मैंने सुना है। இன்னைக்கு
என் வேதனையும் நீங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய வேதனையும் ஆண்டவர் பார்க்கிறார். आज मेरा पीड़ा और आपकी पीड़ा को परमेश्वर देखते हैं। அல்லேலூயா. हालेलुया। விசுவாச பட்டியல்ல विश्वास की उस पट्टी पर எபிரேயர் 11ல इब्रानियों 11 अध्याय में பாதிக்கப்பட்டவர்கள் சுகமே வேண்டான்னு பாதிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. எபிரேயர் 11 அதிகாரம் इब्रानियों 11 अध्याय में लिखा है कि जो पीड़ित थे वो उस पीड़ित से साफ होने के लिए वो नहीं चाहते थे। எபிரேயர் 11 33 வசனம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். 33 விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அடுத்த வசனம். அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கற்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவரானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். அடுத்த வசனம். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு திருத்த பெற்றார்கள், வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். வசனம் எப்பவுமே வச்சு எனக்கு பேசும். देखिए इस वचन मुझसे लगातार बातें करती है। ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுத பெற்றார்களாம். स्त्रियों ने अपने मरे हुए को फिर जीवित पाए, வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் कितने तो मार खाते खाते मर गए और छुटकारा न चाहा பாதிக்கப்பட்டார்கள். और वो पीड़ा उठाए थे। நம்மளுக்கு இந்த உலகம் சொந்தம் இல்ல. हमारे लिए संसार नहीं है। நம்ம மனிதர்கள் நம்ம அற்பமா நினைக்கலாம். मनुष्य हमें तुच्छ मानते हैं। ஆனா எனக்கும் உங்களுக்கும் மேலான உயிர்த்தெழுதல் வேண்டுமா வேண்டாமா? मेरे लिए और आपके लिए उत्तम पुनर्स्थान चाहिए क्या नहीं चाहिए? வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். कई एक टट्टों में उड़ाए जाने और कोड़े खाने वरने बांधे जाने கல்லறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள். और कैद में पड़ने के द्वारा परखे गए, पत्थरवार किए गए और जो सीर गए। இதெல்லாம் விசுவாச பட்டியல்ல வருது. நமக்கு மேலான உயிர்த்தெழுதல் இருக்கிறது. हमारे लिए उत्तम पुनर्स्थान है। ये सब विश्वास की उस पट्टी पर आते हैं। இப்ப மோசையோட ஆண்டவர் பேசுறாரு. अब मूसा से बातें करता है, வா உன்னை அனுப்புனேன், ஏத்துக்கு ராஜாட்ட நீ பேசுங்க. मैं तुझे वहां भेजने वाला, तू मिस्र के राजा से बातें करना। இவர் ஆண்டவருக்கு நான் யாருன்னு அவர் அறிந்தாலும் அந்த நேரம் வனாந்தர வாழ்க்கை அவர் அறிய விடல. देखिए ये जानता था कि परमेश्वर के अंदर कौन है, लेकिन उस रेगिस्तान की जीवन इन्हें जानने के लिए नहीं छोड़ा। ராஜகுமாரனா இருக்கும்போது துடித்த வாலிபனாக இருந்தார். वो राजकुमार थे, तभी एक निडर जवान था। ஆண்டவர் சொன்னாரு, மீதியான்ல இருக்கும்போது உன்னை கொல்ல நினைச்சவங்களாம் இறந்து போயிட்டாங்க ஐயா. जब वो मिद्यान में था तब परमेश्वर उनसे बातें करने लगा कि जो कोई तुझे घात करने के लिए था वह सब मारे गए। நீ போய் என் ஜனங்களை கொண்டு வா. तू जाकर मेरी प्रजा को लेकर आना। இவர் சொல்றாரு, நீ யார் யாரும் எனக்கு लेकिन मूसा कहता है आप किसी दूसरे को भेज लीजिए। இதுவரைக்கும் நீங்க பேசுனதுல இருந்து நான் என்னதான் வாயிலிருந்து வல்லமை உள்ள வார்த்தை வந்திருக்கா? अब तक आप जो बातें की उसमें से सामर्थ्य भरा वचन आया क्या? நீர் அழைச்சதுக்கு பிறகு முன்னாது பின்னாது எப்பமாவது நான் வித்தியாசமா இருக்கேனா? देखिए आपकी बुलावट के बाद आगे और पीछे में सामर्थ्य हूँ क्या? அப்ப கர்த்தர் சொல்றாரு, तब परमेश्वर कहने लगे, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? मनुष्य को जबान किया हुआ कौन है? सृष्टि किया हुआ कौन है? 4:11 வாசித்தேன். 3:11 को पढ़ रही हूँ। அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆனா நீ போ. मनुष्य का मुंह किसने बनाया और मनुष्य की गूंगा और बहरा और देखने वाला या अंधा किसने बनाया? इसलिए तू जा, நான் உன் வாயோட பேசுவேன். मैं तेरे जबान में रहकर बातें करूंगा। இப்ப அவர் சொல்றாரு, நீர் அனுப்புற யாரையாவது அனுப்புவோம் அப்படின்னு மறுபடியும் और சொல்றாரு. वापस कहने लगा कि ये मेरे प्रभु कृपया किसी और को तू भेज। இப்போ வனாந்தர வாழ்க்கையில அவர் எப்படி செய்தாரு? देखिए रेगिस्तान के जीवन में वो कैसा जी रहा था। வாசஸ்தலத்துல மேகம் எழும்பும்போது எழுந்தாரு, இருக்கும்போது இருக்காங்க. இப்போ அவர் இன்னும் அந்த அனுபவத்துக்கு வரல. देखिए हम गिनती में पढ़े थे कि जब
बादल उठती है तब तंबू से तब वो निकल प्रस्थान करते हैं, उस अनुभव में अब तक मूसा नहीं आया। நீர் அனுப்புகிற யாரையானாலும் அனுப்பியாங்க ये मेरे प्रभु कृपया किसी और को तू भेज। கர்த்தர் கோபம் வந்துச்சு परमेश्वर को क्रोध आ जाता है, சகோதரன் வருவான் तेरा भाई आया है, நீங்க ரெண்டு பேரும் போது உங்க வாயோட நான் இருப்பேன் आप दोनों वहां जाना, तुम्हारी जबानों में से मैं रहकर बातें करूंगा। அது மாத்திரம் சொல்லலாம் ஆண்டவர் उतना ही नहीं परमेश्वर कहे, நீங்க வந்து இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை आप लोग मिस्र को छोड़कर जाते समय खाली हाथ नहीं जाएंगे। ஆரம்பம் முதல் கடைசி வரை சொல்லிட்டாரு शुरुआत से अंतिम तक परमेश्वर उनसे बातें कर दिए। நீங்க ராஜாட்ட என்ன சொல்லணும் என் ஜனங்களை ஆராதனை செய்ய விடு இல்லைன்னா உன் குமாரனே உன் சேஷ்ட புத்திரனை என்ன செய்வேனா आपको फिरौन के पास क्या कहना है कर कर परमेश्वर बता दिए कि मेरी प्रजा को आराधना करने के लिए छोड़, नहीं तो आपके पहले और बेटों को मैं घात करूंगा कर कर। 22 23 4 அதிகாரம் चौथा अध्याय 22 और 23। அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகி, நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி என்றார். கடைசி வரைக்கும் எல்லாமே சொல்லிட்டாரு परमेश्वर उनसे पूरी सारी बात कह चुका, அதெல்லாம் மறந்துடுறாரு वो सब भूल गया मूसा। கடைசியில சொல்றாரு अंतिम में कहने लगा, இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் ஒவ்வொருவருக்கும் போகும்போது நீங்க வெறுமையா போக மாட்டீங்க अंतिम में इस प्रजा मिस्र की प्रजा के सामने आप खाली नहीं जाएंगे। எகிப்தியருடைய கண்களை தயவு கிடைக்கும்படி செய்வேன் मिस्र के लोगों के आपके ऊपर दया करने करूंगा। ஒவ்வொரு ஸ்திரியும் हर एक महिला தந்தன் அயலாகத்திலும் अपने अपने बगेल पड़ोसी पर, தந்தன் வீட்டில் தங்குகிறவன் இடத்திலும் अपने अपने घर पर ठहरने वाले से, அப்ப இஸ்ரவேல் ஜனங்களோட எகிப்தியர் தங்கியிருக்கவும் செய்தாங்க इजरायली के साथ मिस्र लोग भी रहे थे, பக்கத்து வீட்டுக்காரங்களும் இருக்காங்க बगेल पड़ोसी भी थे। அங்க என்னெல்லாம் வாங்க சொல்லிட்டாங்க வெள்ளியுடைமை उनसे क्या क्या मांगने लगा, चांदी के कपड़े, பொன்னுடைமை सोने के कपड़े, வஸ்திரங்கள் सोने की गहने और उनकी वस्त्र भी मांगने करते हैं। யாத்திராகமம் 4:22-23 வாசிக்க வேண்டாம் நேராயிட்டுல இப்பவே 3 ஆக போகுது निर्गमन में इसके बारे में लिखा है, அப்ப எப்படி நீங்க வருத்தப்பட்டதுக்காக இவ்வளவு நாள் உங்களை ஒடுக்குனதுக்காக इतने दिन आपको वो लोग दबाए थे, इसके लिए நீங்க அவங்களை உங்கள் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் தரிப்பிட்டு वो गहने आप अपने पुत्र और पुत्रियों के ऊपर पहना कर எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் ऐसे आप मिस्र लोगों को लूटोगे। அல்லேலூயா हालेलुया। இது யாரால முடியும் அவருடைய வல்லமை ये किसके द्वारा होगा? ये परमेश्वर की सामर्थ्य की कार्य है। நம்ம என்னைக்கு விசுவாசமா அன்னைக்கு தேவனுடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கு हम जिस दिन विश्वास करते हैं उस दिन से परमेश्वर की जीवन हमारे अंदर है, அப்போ நமக்குள்ள வல்லமை இருக்குது तब हमारे अंदर सामर्थ्य है। அல்லேலூயா हालेलुया। அப்போ ஆண்டவருடைய வல்லமை அங்க கிரியை செய்யுது परमेश्वर की सामर्थ्य वहाँ क्रिया करती है। நம்ம எல்லாருக்கும் தெரியும் கோலை கொண்டு போன अद्भुतங்கள் 10 முறை பாதிக்கப்பட்டாங்க देखिए वो लाठी उसके साथ लेके गए, 10 बार वो दबाए गए, தானே விரட்டி விட்டாங்க वो आके उनको भगा दिए। அல்லேலூயா हालेलुया। நீங்க கூட சீக்கிரம் போங்க போங்க விரட்டி उनकी जल्दबाज कर उन्होंने वहां से मिस्र देश में से इजरायली को बहा दिए। இப்போ எப்படி போறாங்க பக்கத்து வீட்டுல எல்லாம் வெள்ளியுடைமை பொன்னுடைமை வஸ்திரங்கள் देखिए अपने पड़ोसी से सभी चांदी सोना के वस्त्र सब गहने लेकर जा रहे हैं। நம்ம வாழ்க்கையில நடக்கிறது எல்லாம் தேவனுக்கு தெரியாம ஒண்ணு கூட நடக்காது जो भी कार्य हमारी जिंदगी में होती है परमेश्वर की अनजान में कभी नहीं होगी। சூழ்நிலைகள் நம்மை மட்டுப்படுத்த முடியாது परिस्थितियां हमारे दबा नहीं सकती है। நாம் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம் हम विजयी है। அல்லேலூயா அல்லேலூயா। நம்ம வாழ்க்கையில தோல்வி இல்லையா हमारे जीवन में पराजय नहीं है। அவர் சிலுவையிலே ஜெயம் எடுத்தார் वो क्रूस पर विजय हुए, அந்த ஜெயம் எனக்கும் உங்களுக்கும் உரியது वह विजय मेरा और आपका है। பரதேசியாய் தங்குற இந்த நாட்கள்ல அவருடைய நாமமும் அவருடைய ரத்தமும் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது परदेश के समान जीने वाले इस संसार में परमेश्वर के नाम और उनकी लघु दिया गया है। வார்த்தை என்ன
வேதம் சொல்லுதோ அதன்படி நம்ம நடக்கும்போது ஒருபோதும் என் ஜனம் வெட்கப்பட்டு போகாதுன்னு வேதம் சொல்கிறது. पवित्र शास्त्र कहती है कि उनकी वचन के अनुसार हम चलते समय हम कभी भी लज्जित नहीं होंगे। போனாங்க, ये चल पड़े। நம்மளுக்கு தெரியும், நீங்க அதுக்கு மேல சொல்லல. हम सब जानते हैं इस कार्य को। ஆனா அவங்களுக்கு பயங்கர காரியம் இருந்தது. ஏகியர் வராங்க, ஒரு பக்கத்துல செங்கடல் இருக்கு, எப்படி போக முடியும்? उनके सामने भयानक कार्य था। एक जगह पर समुद्र था, दूसरे बाजू पर सैनिक था। அதுதான் நம்ம விசேஷித்தவர்கள். इसके लिए हम विशेष व्यक्ति हैं। வழியே இல்ல, வழியே இல்ல, वहाँ रास्ता ही नहीं था पार करने के लिए। நம்ம வாழ்க்கையில் வழியே இல்லாத போல தெரியலாம். हमारी जिंदगी पर उसी समान रास्ता ही नहीं कर समझ நடத்தும் தேவன் समय आती है, लेकिन हमें चलाने वाला परमेश्वर, வழிநடத்தல் தெய்வீக வழிநடத்தல். उनकी चलाना स्वर्गीय चलाना है। வேத பாடம் வாசித்த மாதிரி हम पवित्र शास्त्र पढ़े थे। அல்லேலூயா, அல்லேலூயா। அவருடைய வழிநடத்தலுக்கு நம்ம செவியை சாய்க்க வேண்டும். उनकी इच्छा के अनुसार कान लगाना है। அப்ப என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். तब क्या हुआ था हम जानते हैं। ஜனங்கள் என்ன சொன்னாங்க? तब प्रजा क्या कहने लगे, சண்டப்பட்டாங்க. झगड़ने लगे। நம்ம சூழ்நிலையில் நம்ம எப்படி இருக்கோம்? हमारी परिस्थिति में हम कैसे हैं। கவலையே படக்கூடாது. हमें दुखी नहीं होना चाहिए, उसे ऐसे ही स्वीकार करना चाहिए। நம்ம என்ன செய்யணும்? हमें क्या करना चाहिए, சொல்லுங்க. ஏற்றுக்கொள்ளணும், उसे स्वीकारना चाहिए। யாபேஸ் அன்னைக்கு நல்ல விவரமா சொன்னாரு. याबेश पास्टर उस दिन अच्छे से कहने लगे, யாருக்கெல்லாம் சோதனை வருது அது யாரு? தேவனுடைய பிள்ளைகள். जिसके कुछ पीड़ा आती है वह सब परमेश्वर की संतान வேசி है। பிள்ளைகளை அவர் சிட்சிக்க மாட்டார். वैश्य के बच्चे को परमेश्वर ताड़ना नहीं देंगे। நம்ம எண்ணுகிறது எப்படி எண்ண வேண்டும்? हमारी सोच कैसा होना चाहिए। வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் என்ன எண்ணணும்? மேலானவர்களாக எண்ணணும். आए हुए सभी को में आदर करना चाहिए। வேதம் அப்படித்தான் சொல்லுது. पवित्र शास्त्र उसी के समान बताती அன்பிலே है। நடவுங்கள். प्रेम में चलना இது நம்மால முடியாது. वह हमसे नहीं होगा। நமக்குள்ள இருக்க ஜீவனுக்கு நாம் கீழ்ப்படியும் போது हमारे अंदर जो जीवन है उनकी आज्ञा पालन करते समय நம்மை அப்படி நடத்தி செல்வார். हमें वैसे चलाएंगे। இப்ப அவங்களுக்கு விரோதமா யாராவது எழுத முடியுதா? उनके विरुद्ध कोई उठ पाए क्या? மோசே பார்த்து சொன்னாங்க, நீ ஏன் முறையிடுத? मूसे के पास परमेश्वर कहने लगे, तू क्यों चिल्ला रहा है? நீங்க போங்க, யுத்தம் யாருடையது? तुम लोग जाइए, युद्ध परमेश्वर का है। வாழ்க்கையில ஒவ்வொரு சம்பவத்துக்கும் அவர் குறுக்கிடுவார். हमारी जिंदगी में होने वाले हर एक परिस्थिति में परमेश्वर काम करेंगे, அவர் தலையிடுவார். वो काम करवाएंगे। அவர் மோசேக்கு முன்னால போய் கோணராளர்கள் என்ன செஞ்சாரு? मूसे के आगे आगे जाकर परमेश्वर ने रास्ता साफ किए, साफ किए। நம்ம வாழ்க்கையும் ஆட்பாதி. நம்ம விசுவாசம் எங்க? हमारी जिंदगी में भी वैसे ही करेंगे। இப்ப யோசுவா अब योशुआ के लिए தேவ வல்லமையை சொல்றார். परमेश्वर की सामर्थ को बतलाते हैं। யோசுவா மோசே இறந்த பிறகு யோசுவா எப்படி இருக்காரு? देखिए मूसा की मृत्यु के बाद योशुआ कैसे है? கவலையோட இருக்காரு. चिंतित थे। நமக்கு நிறைய இழப்புகள் இருக்கு. देखिए हमारे लिए भी बहुत चिंताएं நம்ம हैं। கவலையோடு இருக்கலாம். हम दुखी के साथ रह सकते நிறைய हैं। பிரச்சனை நம்மளை கவலைப்படுத்தலாம். कई समस्या हमें दुख में ले जाती है, என்னையும் உங்களையும் மட்டுப்படுத்தலாம். हमें आपको दबा सकती है। ஆண்டவர் சொல்றார், लेकिन परमेश्वर ऐसे कहते हैं, விலகுவதுமில்லை, मैं तुझे नहीं छोड़ूंगा और नहीं त्यागूंगा। நம்ம மோசேயோடு இருந்தது போல जैसा मैं मूसा के था वैसे तेरे संग भी रहूंगा। நீ பலம் கொண்டு திடமனதாரு. तू डांटस बांधकर हिवाई बांधना। மோசே சொன்னாரு, मूसा कहने நான் लगे, 2 ராஜ்யங்களை ஜெயித்து நான் 2 கோத்திரத்தை கொடுத்திருக்கேன். मैंने 2 गोत्रों को बटोरा किया நீ हूँ। மீதம் உள்ளதை எல்லாத்தையும் நீ பங்கிடு. बचा हुआ गोत्रों को तू बटोरा करना। அவர் சொல்லிட்டாரு, वो बोल दिया, உங்களுக்கு கானான் தேசம். आपके लिए कानान देश है। அப்போ யோசுவாவை அவர் மேன்மைப்படுத்தினார். योशुआ को परमेश्वर महान किया। அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி மேன்மைப்படுத்தினார்? कैसे उसकी आदर किए? 2 அதிகாரத்துல दूसरा अध्याय में 2 ஒற்றர்களை 2 பிரபுக்கள் அனுப்புறாரு. 2 प्रभुओं को वहाँ बेचते हैं। யோசுவா 2 அதிகாரம் 1 வசனம். दूसरा अध्याय पहला वचन। 3 2 वेदियों को वहाँ बेचते நூனின் हैं। குமாரனாகிய யோசுவா சித்தீமில் இருந்து வேவுகாரனாகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள்.
वो कहाँ है? மலைக்கு மேல இருக்கு. वो यरीहो के ऊपर है उनकी घर। அவங்க போனாங்க. वहाँ जाने ராஜா लगे। தெரியும் நமக்கு. ராஜா நான் சுருக்கமா சொல்லி ராஜா கேள்வி பெற்றாரு. राजा इसके बारे में सुन पड़ते हैं அங்கே தங்கி இருக்கவங்களை பிடிச்சு கொண்டாங்கன்னு சொல்றாரு. और राहाब के घर में जो घुस बैठे हैं उन्हें पकड़ कर लेके आना ராஜா करता। சொல்றாங்க வந்தது நிஜம்தான். राहाब कहती है कि जो आए थे वो सच कार्य है, ஏன்னா அவங்க போயிட்டாங்க. लेकिन वो दोनों चुपके से चले गए। நீங்க சீக்கிரமா போய் தேடுங்க. आप जल्दी से जाकर उन्हें पकड़ लीजिए। சொல்லிட்டு இவங்க கதவை அடைச்சிட்டாங்க. वैसे बोलकर वो दरवाजों को बंद कर लेती है அங்க போய் சொல்றாங்க. और वहां जाकर कहती है, அப்போ அவங்க மறைச்சு வச்சாங்க கட்டளைக்குள்ள. उनके घर में वो पुरुषों को वो स्त्री छुपा कर रखी। இந்த ராக போறாங்க மேல அந்த அவங்க தங்கி இருக்க இடத்துல வீட்டுல. ऊपर के स्थान पर जहां वो चुप बैठे थे, அந்த மனுஷர் படுத்துக்கொள்ளும் முன்னே उस मनुष्य सोने से पहले அவள் வீட்டுக்கு மேல் அவர்களுக்கு ஏறி போய் उसके ऊपर उनके घर पर கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்றும் परमेश्वर आपको देश को आपके हाथों में सौंपेंगे, உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் आपके बारे में सोचे ही हमारे अंदर डर आ गया है, உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். आपके बारे में सुनते ही पूरी प्रजा दुखित में है। நீங்க எகிப்துல இருந்து புறப்பட்டதுல இருந்து உங்க கடவுள் உங்க கூட இருக்காரு. देखिए मिस्र से आप निकलते ही आपके परमेश्वर आपके संग है। ரெண்டு ராஜாக்களுக்கு நீங்க செய்ததெல்லாம் நாங்க கேள்விப்பட்டோம். दो राजा को जो जो कार्य आप किए थे वो सब हम सुन लिए, இது இருதயம் சோர்ந்து போயிட்டு. हमारे हृदय तक गई है। இன்னைக்கு நமக்கு ஒரு சோதனை முதல்ல மற்றவங்களுக்கு பெருசா தெரியும். देखिए हमारे आने वाली परिस्थिति दूसरों को बड़ा दिखती है, ஆனா இந்த சோதனை நமக்கு ஜெயமாக மாறும். लेकिन वो समस्या हमारे लिए जय में बदलेगी। இப்ப அந்த ரெண்டு பேரும் போனவங்க யோசுவாக்கு வந்து சொல்றாங்க. उस दो पुरुष योशुआ के पास आकर बताते हैं, 2:24 வாசிங்க. கர்த்தர் தேசத்தை எல்லாம் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். परमेश्वर पूरा देश को हमारे हाथ पर सौंप दिए। தேசத்தின் குடிகள் எல்லாம் நமக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் என்று அவனோடே சொன்னார்கள். वो कहने लगे कि सारा देश हमारे हाथ में कर दिया है, फिर इसके सिवाय उसके सारे निवासी हमारे कारण घबरा रहे हैं। நமக்கு கடக்கும் வழியெல்லாம் சோதனை இருக்கலாம். देखिए हमारे रास्ते पर समस्या हो सकती है। முதல்ல சோதனை போல தெரியும். देखिए पहला समस्या के समान அது दिखती பெருசா है, தெரியும். वो बड़ा दिखती है, அது ஒண்ணும் இல்லாம. लेकिन वो ऐसे ही डल जाएगी। இப்ப யோசுவா அதிகாலமே எப்படி செய்தாரு பாருங்க. देखिए योशुआ बड़ी भोर में क्या करते हैं। 3:1 3:1 योशुआ सवेरे उठा, அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத் தங்கினார்கள். இவளுக்கு காலையிலிருந்து எவ்வளவு ஜனங்கள் 6 லட்சம் ஜனங்கள் நெருங்கி போறாங்க பாருங்க. देखिए सुबह उठकर 6 लाख प्रजा वहां चलकर जाते हैं, ஆண்டவர் சொல்படியே கேட்காங்க. परमेश्वर की इच्छा के अनुसार चलते हैं। ஆசை அவன் சொல்லுங்க சுருக்கமா சொல்றேன். அதாவது கர்த்தருடைய பெட்டிய ஆசாரியர்கள் சுமந்து கொண்டு போகணும்னு சொல்றாங்க. देखिए परमेश्वर की उस पेटी को याजक उठाकर लेकर जाना है कर कर। கர்த்தருடைய பெட்டி என்னது? देखिए परमेश्वर की उस पेटी क्या தேவ है? பிரசன்னம். परमेश्वर की प्रशंसा। தாவீது என்ன பண்ணாரு? दाऊद क्या किया था? நல்ல ஒரு வண்டி தயாரிச்சு கர்த்தருடைய பெட்டி வச்சு ஆடி பாடி போனாங்க. देखिए दाऊद एक अच्छे से बादशाह के संदूक बनाकर वहां से गीत गाकर नाच कर गए थे। ஆசாரியர் சுமந்துட்டு போறாங்க. याजक उस संदूक को उठाकर लेकर जा रहे हैं। தள்ளி இருக்கணும். நீங்க போகும் வழியை அறியும்படிக்கு அவங்களுக்கு ரொம்ப இடைவெளி இருக்கணும்னு சொல்றாரு. देखिए आप जाने वाले रास्ते को जानने के लिए याजक के संदूक और आपके बीच में बहुत रास्ता होना चाहिए। யோர்தான் வரைக்கும் வந்துட்டாங்க. देखिए यरदन तक आप पड़े। இப்ப ஆசாரியருடைய கால் பட்ட மாத்திரத்தில் யோர்தான் நினைச்சுக்கிட்டு देखिए याजक की पैर उस यरदन में पाद छूते ही वो अलग पीछे होने लगी। அல்லேலூயா. हालेलुया। நம்ம வாழ்க்கையில யோர்தானையும் கடக்கணும். கானான் தேசத்துக்கு போறது யோர்தானையும் கடக்கணும். செங்கடலையும் கடக்கணும். அது நம்ம கடக்க போறது. देखिए यरदन को पार करना है, लाल समुद्र को पार करना है यदि कानान देश में जाना है तो। அது நமக்கு முன்னே போய் கோணலானவர்கள் என்ன செய்வாரு? देखिए वो हमारे आगे आगे जाकर हमारे लिए रास्ता साफ करेंगे। இதை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். इसे कहकर हमें प्रार्थना करना வசனத்தை है। கொண்டு என்னிடத்தில் வாருங்கள்னு சொல்றாரு. वचन कहता है कि वचन को लेकर मेरे पास आ जाना। 31 ராஜாக்களை ஜெயித்தார்.
देखिए एक 30 राजा उससे विजय हुए। எனக்கு வயசாயிட்டு நீங்க குறிச்சிட்டு வாங்க நான் சீட்டு போட்டு உங்களுக்கு தாரேன்னு சொல்றேன். देखिए मुझे मेरा उम्र गट गया है, आप लोग आइए मैं बटोराऊंगा कर कर। ஹalleluya. हालेलुया। அப்போ அந்த உபாகமம் 30:19 சொல்லுங்க. व्यवस्थावरण में ऐसा लिखा है 30:19 में, உபாகமம் 30:19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். இது போலதான் நமக்கு. देखिए ये वचन हमारे लिए काफी है। உலகத்தாருக்கு இது சொல்ல ஆட்கள் இல்லை. संसार के लोगों के लिए इसके बारे में बताने के लिए कोई नहीं है। நமக்கு முன்பாக இருக்குது, நம்ம ஜீவனை எடுக்க வேண்டும். देखिए हमारी जीवन हमारे सामने ही है। அப்போ நீங்க கடந்து போங்கன்னு சொல்லும்போது அந்த ஜனங்கள் எப்படி போக முடியும்? யோர்தான் கரைபுரண்டு வருதுன்னு சொன்னாங்களா? देखिए प्रस्थान करते समय वो नहीं करने लगी, यरदान बहुत आ रही है, बाढ़ आ रही है। இதான் விசுவாசம். यही विश्वास है। விசுவாசிக்க முடியாது. हमसे विश्वास करने नहीं होगा, ஆனா அது நடக்கும். लेकिन वो वैसे ही அது होगा, நடக்கும். वो ऐसे ही होगा। ஹalleluya. हालेलुया। எதிராக வருகிற யோர்தான் ஏமாத்திரம் அன்னைக்கு देखिए हमारे विरुद्ध में आने वाले यरदान कुछ नहीं करेगी। அவங்க அண்ணன் 2 பேரும் சொன்னாங்க, உன் திமிரு எனக்கு தெரியும், நீ வந்து நீங்க நிக்க யுத்தத்துக்கு என்ன அப்படி சொல்லி சத்தம். दाऊद के भाई लोग उनसे उन्हें चिल्लाने लगे कि तू बहुत घमंड कर कर यहाँ आया है कर कर। அவர் அறிந்திருந்தார் தேவ வல்லமை. लेकिन दाऊद जान लिया था परमेश्वर की सामर्थ्य இவன் को। ஏமாத்திரம். ये तो कुछ भी नहीं है। हालेलुया। हालेलुया। ஒரு முறை சிங்கம் ஒரு முறை கரடி வந்தது. देखिए एक बार सिंह आया आई, एक बार बलू आई थी, அவருக்குள்ள இயேசுவின் நாமம் இருக்கிறது. क्योंकि उनके अंदर यीशु मसीह की नाम है, இயேசுவின் ஜீவன் இருக்கிறது. यीशु मसीह की जीवन था। உலக தோற்றத்துக்கு முன்னே நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அவர் இருக்கிறார். संसार उत्पन्न होने से पहले हमारे लिए मारा गया मेमना है वो। அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய நாமத்தினாலும் சாட்சியின் வசனங்களினாலும் நாம் ஜெயம் எடுக்க முடியும். उनके वचन के अनुसार, उनकी लहू के अनुसार हम विजयी होंगे। அவங்க அண்ணன் மாதிரி சொன்னதை கேட்டா கோலியாத் என்ன செய்வான்? அவன் கஸ்தூரிச்சே தான் இருப்பான். उनके भाइयों की बातों में यदि दाऊद आता तो गोलियात विजय होता था। நம்ம வாழ்க்கையிலும் கோலியாத்கள் இருக்கிறது. हमारी जिंदगी में भी गोलियात है, நம்ம விசுவாசம் எங்க இருக்குது? लेकिन हमारे विश्वास किसके ऊपर है? எந்த சேதனம் இல்லாத இது இவன் ஏமாத்திரம்னு அவர் कतना रहित ये व्यक्ति कुछ है ही नहीं मेरे सामने। அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில யார் எதிர்பட்டாலும் நமக்கு இல்லாமல் ஒன்றும் இல்லாம போகும்படி கர்த்தர் நமக்கு முன்னே செல்கிறார். देखिए हमारे जीवन में कोई भी विरोध आने दीजिए, लेकिन परमेश्वर हमारे पक्ष में है। எனக்கு எப்போதும் ஆண்டவர் பேசுவார், என் சமூகம் உனக்கு முன்பாக செய்யும். परमेश्वर मुझसे लगातार बातें करते हैं कि मेरी समूह तेरे आगे जाता है நான் कर। தான் அவர் சொல்ல கேட்க மாட்டேன். मैं ही उनकी बातों में नहीं आती हूँ। எத்தனையோ தடவை அவர் மன்னிச்சிருக்காரு எனக்கு. देखिए कितने बार परमेश्वर मुझे क्षमा किए हैं। இப்போ யோசுவா கவலைப்பட்டாரு, மறைஞ்சிருந்தாரு. देखिए योशुआ चिंतित थे और चुप कर बैठे थे। அவர் துக்கத்தை ஆற்றும்படி ஆண்டவர் பேசினார். उनके दुख को तसल्ली देने के लिए परमेश्वर उनसे बातें करने लगे। ராஜகுமாரனாய் வாழ்ந்த மோசே 40 வருஷம் வனாந்தரத்தில் வாழ்ந்தது லேசான காரியமா? देखिए राजकुमार की जीवन बिताए हुआ मूसा 40 साल रेगिस्तान में जीवन करना आसान की कार्य है क्या? அவருக்கு ஒரு ஆண்டவர் இருந்தார். उनके संग परमेश्वर थे। பாருங்க, யோவான் ஸ்நானகன் देखिए बपतिस्मा करने वाला यूहन्ना। லூக்கா 1 அதிகாரம் 76 இருந்து வாசிக்கணும். लूका पहला अध्याय 76 से पढ़ना है। தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு லூக்கா 1:76. நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எண்ணப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்திற்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதான
அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றார். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். வனாந்தர வாழ்க்கையில வாழ்ந்தாதான் நம்ம பார்த்து மற்றவங்க ஏசிட்டு வருவாங்க. देखिए रेगिस्तान में हम जीते समय ही हमारे जीवन को देखकर दूसरे लोग यीशु मसीह के पास आएंगे. நம்ம நிறைய பேர் வனாந்தர வாழ்க்கையில இருந்து வந்து செழுமையா இருக்கோம். देखिए हम कई जन रेगिस्तान के जीवन पार होकर हम अच्छे हैं. நம்மளை பார்த்து மற்றவங்க மனம் திரும்புவாங்க. हमें देखकर दूसरे लोग मन फिराएंगे. அப்போ அந்த யோவான் ஸ்நானகனாகி அந்த பிள்ளை வளர்ந்து देखिए इस भविष्यद्वक्ता यूहन्ना बढ़कर ஆவியில் பலம் கொண்டு आत्मा में बल पाकर இஸ்ரவேலை தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் எங்க இருந்தாரு? इजराइल को प्रकट होने तक रेगिस्तान पे था. வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவருடைய टिड्डियां और जंगली मधु उनकी भोजन था. அல்லேலூயா. हालेलुया. அப்போ அவர் வந்த உடனே என்ன செஞ்சாரு? वो आते ही क्या हुआ, मन फिरावट आने लगी. தரிசித்தாரு வனாந்தரத்துல. वो चिल्लाने लगा रेगिस्तान में. யோவான் 1 அதிகாரத்துல यूहन्ना पहला अध्याय में வாசிக்க வேண்டாம், அதுல சொல்லப்பட்டிருக்கு. उसमें ऐसा लिखा है, அவர் இவர் இப்படி மனம் திரும்புங்கள்னு சொன்ன உடனே ये ऐसे मन फिरो कर कर बोलते ही நான் 1:19 வாசிக்க வேண்டாம். पहला अध्याय 19 वचन. எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி நீர் யார் என்று கேட்டனர். यूहन्ना की गवाही यह है कि वह जब यहूदियों यरूशलेम से याजकों और लेवियों को उससे यह पूछने के लिए ले भेजा कि तू कौन है. இப்படி அதிகாரமா பேசுறே. देखिए इतने अधिकार जताते हुए बातें करते हैं. எல்லாரும் அவங்க பாவங்களை குறித்து சொல்லி மன்னிப்பு கேட்டு ஞானஸ்நானம் எடுத்தாங்களே. सभी लोग अपने पापों को कबूल कर कर बपतिस्मा लेते हैं. அப்புறம் நீர் யாரு? आप कौन है? அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டது என்று நான் கிறிஸ்து அல்ல என்றும் वह इनकार न करते हुए कहने लगा कि मैं मसीहा नहीं हूँ. அறிக்கையிட்டான். वो कबूल करने लगा. அவங்க கேட்காங்க, பின்ன யாரு நீர்? எலியாவா? तब वो पूछने लगे आप एलिया है क्या? நானும் இல்ல. उसने कहा मैं नहीं हूँ. தீர்க்கதரிசியா? तब क्या तू वो भविष्यद्वक्ता है क्या? இல்ல. उसने उत्तर दिया नहीं. அப்ப எங்களை அனுப்பினவர்களுக்கு நாம என்ன சொல்லணும்? तब उन्होंने उससे पूछा फिर तू है कौन, ताकि हम अपने भेजने वालों को उत्तर दे. அதுக்கு யோவான் ஸ்நானகன் சொல்றாரு. तब ये भविष्यद्वक्ता यूहन्ना कहने लगे, வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று मैं जंगल में एक पुकारने वाला का शब्द हूँ. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே मैं तो प्रभु का मार्ग सीधा करो कर ऐसाया भविष्यद्वक्ता ऐसे कहे थे. நான் வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயிருக்கிறேன். मैं जंगल में एक पुकारने वाला का शब्द हूँ कर कहने लगा. அப்ப அவங்க சொல்றாங்க நீர் கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசியும் இல்ல. तब वो प्रश्न उठाने लगे कि यदि तू ना मसीहा है और ना एलिया है और ना वो भविष्यद्वक्ता है तो फिर ஏன் ஞானஸ்நானம்? बपतिस्मा क्यों देता है? அதுக்கு அவர் பிரேத்தமா என்ன சொல்றாரு? यूहन्ना ने उनको उत्तर दिया, நான் ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். मैं तो जल से बपतिस्मा देता हूँ, நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவே நிற்கிறார். परंतु तुम्हारे बीच में एक व्यक्ति खड़ा है जिसे तुम नहीं जानते. இப்ப நானும் நீங்களும் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம்? मैं और आप किसके लिए बुलाए गए? நம் கர்த்தருக்கு வழியை செவ்வைப்படும்படிக்கு. हम प्रभु का मार्ग सीधा करने के लिए बुलाए गए हैं. வார்த்தை கேட்டு அதுபடி நடக்கும்போது மற்றவங்க கண்டிப்பா திருந்துவாங்க. वचन के अनुसार चलते समय दूसरे लोग जो हमें देखते हैं जरूर मन फिराएंगे. அப்போ யோவான் ஸ்நானகன் தன்னுடைய அழைப்புல உறுதியா இருந்தாரு. यूहन्ना बपतिस्मा अपने बुलावट में निडर थे. பேச நான் 5 நிமிஷம் தான் இருக்கேன், 5 நிமிஷம் கிடையாது. அல்லேலூயா. हालेलुया. அவர் ஜெயில போட்ட உடனே उसे बंदी गृह में डालते ही 6 மாசம் தான் அவருடைய ஊழியம். 6 महीने ही उनकी सेवकाई थी. இருக்கா இல்லையான்னு பார்க்க கேட்டு விடுறாரு. और है क्या नहीं कर कर मसीह से पूछने भेजते இவர்தான் हैं. சொன்னாரு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற यही कहने लगा कि परमेश्वर पूरे संसार की पापों की उठाने वाला मेमना है कर कर. வாழ்க்கையில வருத்தம் ரொம்ப சொன்ன கேட்காது. देखिए जिंदगी में बहुत पीड़ा आते ही वो पूछने लगा. நம்ம வாழ்க்கையில நம்ம சுமக்க முடியாத போல இருக்கான அவர் சுமப்பார். देखिए हमारी पीड़ा को हम उठा ना पाएंगे लेकिन परमेश्वर उठाएंगे. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் இயேசு நமக்குள்ள அவர் வல்லமையில் இருந்தார். இயேசுவானவர் यीशु मसीह सामर्थ्य से भरा हुआ थे.
அந்த இயேசுவானவர் நமக்குள்ள இருந்து வல்லமையா இருக்கிறாரு. उस यीशु मसीह हमारे अंदर रहकर सामर्थ्य है. 12 வயசு வரை தெரியாம இருந்தாரு. 12 வயசுல கொஞ்சம் தெரியப்பட்டாரு. 12 साल तक छुपे थे. 12 साल के बाद थोड़ा संसार में दिखने लगे. 30 வயது வந்தோடனே அவர் ஊழியத்தை தொடங்கினாரு. 30 उम्र होते ही अपने सेवकाई को शुरू करने लगे. யோவான் சொன்னதை திரும்ப அவர் சொன்னாரு. யோहन्ना जो बताए थे वो वापस बताने लगे. நானும் நீங்களும் நான் உங்களோட நான் செய்தி கொடுத்ததுனால நான் மேன்மை உள்ளவள் அல்ல. मैं भी आप ही के समान एक व्यक्ति हूँ. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிமிஷமும் மனம் திரும்பணும். हम सभी को हर एक पल मन फिराना है. அவர் வல்லமையில் வாழ்ந்தார். वो सामर्थ्य में जीने लगे. நமக்குள்ள தேவ வல்லமை இருக்கிறது. हमारे अंदर परमेश्वर की सामर्थ्य है. பெண் அவங்களை தொட்ட உடனே उस महिला परमेश्वर को छूते ही परमेश्वर पूछने लगे कि मुझे कौन छुआ था. நமக்கு தெரியும். हम जानते हैं. இல்ல என்கிட்ட வல்லமை புறப்பட்டது. वो बोलने लगे कि मेरे से सामर्थ्य निकल पड़ी. அவர் அடிச்சோடுகளை நமக்கு முன்வைத்து போயிருக்கிறார். उनके पद चिन्हों को हमारे लिए छोड़कर गए. வல்லமை அவருடைய अभिषेकம். सामर्थ्य उनकी अभिषेक है. அவருடைய ஜீவன். उनकी जीवन भी है. அப்போஸ்தலர் 1:8 சொல்லுது. प्रेरितों 1:18 कहती है. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் கொண்டு வாசிப்போம். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. हालेलुया. நான் நீங்கள் பூமியின் கடைசி வரைக்கும் என்னது சாட்சி. देखिए मैं और आप संसार की अंतिम तक परमेश्वर की गवाही है. அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்குது. उनकी जीवन हमारे अंदर है. மாமியார் மருமகளோட மேன்மையானவங்க கிடையாது. सास अपने बहू से बढ़कर नहीं है. மருமகள் மாமியாரோட மேன்மை உள்ளவர்கள். बहू अपनी सास से बढ़कर नहीं है. நம்ம எல்லாரும் நம்ம பத்தி பேசுறதுக்கு பாப்போம். हम सब अपने बारे में बातें करते हैं, அப்படி சொல்லல. लेकिन पवित्र शास्त्र वैसी नहीं कहती है. நீங்கள் மேலானவர்களாக एक दूसरों को आदरणीय समझो कर लिखा है. அல்லேலூயா. हालेलुया. அவர் சொன்னார் நான் சாந்தமும். वह कहने लगा कि मैं दीन और नम्र हूँ. யோவான் சொல்றார் 2:27 வாசிப்போம். पहला யோவன்னா ऐसा बताते हैं. पहला முடிஞ்சிட்டு. யோவன்னா 27 2 அதிகாரம் 27. நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அல்லேலூயா. யார் நமக்கு கற்றுக் கொடுக்கணும்? நம்ம கொஞ்ச நேரம் இருந்து அவருடைய வேதத்தை தியானிச்சா அவர் பேசுவார். कोई भी व्यक्ति हमें सिखाकर नहीं देने के लिए है. हम परमेश्वर के पास बैठकर बाट जोते समय वो हमें सिखाकर देंगे. அடிக்கடி பாஸ்டர் சொல்வாரு 139 சங்கீதத்தில் நமக்கு அருள அந்தரங்கத்தில் அவர் உருவாக்குகிறார். लगातार हमारे पासवान कहते हैं 139वां अध्याय वचन संगीता को परमेश्वर हमें गर्भ से चुने लिए है. நாங்களும் நீங்களும் விசேஷித்தவர்கள். मैं और आप विशेष व्यक्ति है. எதுக்கு கவலைப்படக்கூடாது? किसके लिए अभी हमें चिंतित नहीं रहना चाहिए. அன்னைக்கு ஏசாயா தீர்க்கதரிசியும் எசேக்கியேலும் வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். उन दिनों एसाया भविष्यद्वक्ता और एसेकियेल भविष्यद्वक्ता आकाश की ओर चिल्लाने लगे. அவன் உலகத்தை பூரா ஜெயிச்சிட்டு வரான். वो सब पूरा संसार से विजय होकर आ रहा है. ஜெயிக்க முடியல. इस छोटे राजा को वो जीत नहीं पाया. நம்ம மனிதர்கள் கற்பமா தெரியலாம். हम भी मनुष्य को तुच्छ माना जा सकते நம்ம हैं. ஜெயிக்க முடியாது. वो हमें विजयी नहीं होने देंगे. विजयी नहीं होंगे हमारे ऊपर. கலாத்தியர் 5:16 பேச முடியும். गलातियर 5:15 में लिखा है. 5:16 में लिखा है. 16. இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம்? आज हमें किसके लिए बुलाया गया है? ஆவியின்படி நடப்பதற்கு. आत्मा के अनुसार चलने के लिए. வித்தியாசமானவர்களாக இருக்கும்படி. हम अलग जीवन जीने के लिए. உலகத்தாரை போல அல்ல. संसार के समान नहीं. தேவனுடைய வல்லமை நமக்குள்ள இருக்குது. परमेश्वर की सामर्थ्य हमारे अंदर है. உடனே அவர் அற்புதம் செய்வார், பின்னாலே அற்புதம் செய்வார். तुरंत वो अद्भुत करेंगे, कई दिनों के बाद भी वो अद्भुत भी करेंगे. வழியில போகும்போதே பரிதேவியும் சொல்றான், இயேசுவே தாவீதின் குமாரனே
रास्ते में चलते वो पर्दे में अंधा कहता है कि दाऊद का पुत्र मुझ पर दया करना। ஆன் தி ஸ்பாட்ல அவனுக்கு இறக்கம் கிடைச்சது. तुरंत उसे दया मिली। நம்மளுக்கும் கிடைக்கும் அல்லது லேட்டா கிடைக்கும். हमारे लिए भी वैसे मिलेगी, नहीं तो देरी நம்மை होगी। மறக்கிற தேவன் இல்லை. हमें भूलने वाला परमेश्वर नहीं है। நீங்கள் வசனம் சொல்லும் சங்கீதத்துல நீங்கள் தேவன் என்று அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அமர முடியல. भजन संगीता में लिखा है कि आप धीरज से बाट जो कर लिखा है, அவன் நமக்கு முன்னே போய் கோணனா நிகழ்ச்சியா वह हमारे आगे जाकर हमारे रास्ते को तैयार करेंगे। நமக்கு நம்ம கோணம் சரியானதா இருக்கணும். हमारी गुण साफ होना चाहिए। சூழ்நிலைகள் அல்ல, நம்ம கோணம் தான் நம்மளை கெடுக்குது. देखिए परिस्थिति हमें बुराई नहीं हमें नहीं दबाती है, लेकिन हमारे गुण ही हमें दबाती है। நானும் நீங்களும் திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். मैं और आप परमेश्वर की स्वभाव में रहने के लिए बुलाए गए हैं। அமைதியா நீங்க ஆராய்ந்து பாருங்க, திவ்ய சுவாபத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். देखिए शांत रहकर जांचिए, हम सब ईश्वरीय गुण में चलने के लिए बुलाए गए। கடந்த காலத்தை நினைச்சு கவலைப்படுவதற்கு அல்ல, बीते हुए दिनों को सोचकर चिंतित में रहने के लिए नहीं, நிகழ் காரியத்தை குறித்து கவலைப்படுவதற்கு அல்ல, और वर्तमान काल में जो हो रहा है उसके लिए चिंतित रहने के लिए नहीं। மனரமியமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். अच्छे से मगन में रहने के लिए सीखना चाहिए। அதற்கே நம்மை அழைத்திருக்கிறார். इसी के लिए हमें बुलाए गए हैं। அப்படிப்பட்ட விசுவாசத்தை தருவாராக. ऐसे विश्वास को परमेश्वर देंगे।